ஏஜி சினிடா கிருஷ்ணேரியில் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. நான் தான் உங்க அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை லார்ட். பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எஸ், இதுவும் வந்து கொஞ்சம் கோர்ட் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம் தான். இப்போ தமிழகத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பொலிட்டிக்கல் விஷயமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம டைரக்டர் ராஜ்முருகன் இதுக்கு முன்னாடி ஜப்பான் போன்ற படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, சசிகுமார் சார், சைத்ரா, ஆஷா சரத், அண்ட் தென் குரு சோமசுந்தரம் சார். அவருடைய படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோலை வந்து யூனிக்காக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதுல வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, மயிலாட் என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனாக பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக வந்து அந்த படிப்பறிவு இல்லை. ஒரு சின்ன சின்ன தீப்பெட்டி வியாபாரம் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ் வருது. ஸோ அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க. அவங்க ஏன் இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க, ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, இது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, ஆஷா சரத் சென்னையில் வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய மினிஸ்டராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கிட்னி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஆனால் வந்து அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து யாருக்கும் கவர்மெண்ட்டுக்கே வந்து தெரியாமல் அன்அஃபிஷியலாக வந்து இந்த ஆப்ரேஷனை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நார்த்து சவுத்து எந்த இடத்துல இருந்தாவது வந்து இவங்க பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிட்னி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கதை ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி இப்படின்னு சுற்றி இது வந்து நம்ம சசிகுமார் சாரோடைய பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு என்னென்னலாம் வந்து இவங்க போராடுறாங்க, இவங்களை எப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்றி அதை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தினுடைய மீதியான கதை. ஓகே, ஓவராலாக படம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து தொட்டு பேசினதுக்காகவே டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அதில் நடிச்சிருக்கிற சைத்ராவும் சரி, சசிகுமார் சாரும் சரி, சசிகுமார் சாரை வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவியாக இருக்கிற கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து சசிகுமார் சாரை வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க. அதாவது போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய எல்லா படங்களும் வந்து ரொம்ப கொஞ்சம் டார்க்காக அவர் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் ரொம்ப பண்ணுறாரு. ரொம்ப டச்சிங்காக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து, அதாவது யாரும் பண்ண முடியாத கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பண்ணுறதுல வந்து சசிகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து இந்த படத்தின் மூலயமா வந்து கொடுக்கணும். ஓகே, கதைக்களம் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த கிட்னி திருடுறது எப்படியெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கு பின்னாடிலாம் வந்து எத்தனை புரோக்கர்ஸ் இருக்காங்க, 1 2 அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பேசி ஒரு புரோக்கர் வந்து பேசி வாங்கிட்டு போகிறதா நமக்கு தெரியும். அதாவது அந்த மக்களுக்கு வந்து அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள், அதை வந்து எப்படி வந்து இவங்களுடைய வறுமையை வந்து டார்கெட் பண்ணி எப்படி அந்த கிட்னியை வந்து அவங்க கிட்டேருந்து எழுதி வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப வந்து யுனிக்காக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த படத்தினுடைய மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சாண்ட்ரோல்டன் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு மெலடியை வந்து பயங்கரமாக ஹிட் கொடுக்கும். எசகாத்தா இந்த இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வரக்கூடிய மற்ற பாடல்களும் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது. ஸோ படம் மயிலாட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் தேட்டருக்கு போயிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.